ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون. وقال تعالى: ولا تكن للخائنين خصيما. وقال تعالى: والذين هم لأماناتهم وعهدهم راعون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாய் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. ஸலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் தவறிய வழியில் வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சொர்க்கத்துடைய பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தோர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில இஅ்திகாஃப் நிய்யத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டுவிடாமல், எவைகளில் நம்மை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகளிலிருந்து முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைச்ச ரப்பல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நட்கட்டளை என்னும் வசியத்து பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காட்டரபி வந்து கேட்கிறாரே, மத்தஸ்ஸா யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்ப வரும் என்று கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரிப்ளை இந்த பதில் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனதை கண்டினியூவா பேசிக்கொண்டே இருந்தாங்க. சஹாபாக்கள் தங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க. இவர் கேட்ட கேள்வியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கிறார் போல, அதுதான் பதில் சொல்லல என்றும். இன்னும் சிலர் பேசிக்கொண்டாங்க, இல்ல இல்ல இவர் கேட்டது நபிக்கு விளங்கியல போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் பதில் சொல்லல அப்படின்னு பேசிக்கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினதை பேசி முடிச்சதுக்கு பின்னால கேட்டாங்க, ஐன ரஸாயில், கியாமத்துடைய நாள் எப்ப வருமென்று கேட்டவர் எங்க? கியாமத்துடைய நாள் எப்ப வருமென்று கேட்டவர் எங்கேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இருக்கிற நான் தான் கேட்டேன் அப்படின்ற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்ப தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுமாக இருந்தா ஃபந்ததரிஸ் ஸாஅ, கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க.
சகோதரர்களே, அமானத்துக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் உருவாகுவார்களாக இருந்தால் இதா துய்யத்தில் அமானா ஃபன்ததிரி ஸாஅ கேட்டாங்க, கியாமத் நாள் எப்ப வரும்னு கேட்டபோது சொன்னாங்க, அமானியத்துக்கு மோசடி நடந்தா கியாமத் நாள் எதிர்பாரு. அப்பதான் கேட்டாங்க, கைஃப இலாதுஹா யா ரசூலல்லாஹ், எப்படி மோசடி நடக்கும் என்று கேட்டபோது சொன்னாங்க, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுமாக இருந்தா நீங்க கியாமத் நாள் எடுத்து பாருங்க, இது மோசடி என்று சொன்னாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் மோசடி செய்யறத, அமானியத்துக்கு மோசமான முறையில நடக்கிறத மிகவும் கண்டிச்சிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானியத்தை பேணுற விடயத்துல சஹாபாக்களுக்கு ரொம்பவும் வலியுறுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானியத்தை ரொம்ப பேணி பாதுகாத்து வந்தாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த காலத்து முஷ்ரிக்கீகளை சூட்டின பேர் என்ன? அல் அமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கைக்குரியவர், உண்மை பேசுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நம்பிக்கையாக நடந்தாங்க. எந்த அளவுக்கு முஷ்ரிக்கீங்கள் கூட தங்களுடைய பொருள்களை, தங்களுடைய பெருமதியான வஸ்துகளை, பணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க, இதை வச்சிருங்க, நாங்க பிறகு எடுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீன்னு தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. எப்ப நுபுவத் கொடுக்கப்பட்டதோ அதுக்கு பதிலா ஏச ஆரம்பித்தாங்க. பொய்யன்னாங்க, சூனியக்காரன்னாங்க, என்னெல்லாம் சொல்லிலுமோ சொன்னாங்க. அப்படி சொல்லியும் கூட அவர்களுக்கு தேவை வரும் பொழுதோ, அவருடைய அந்த பணத்தில் மீது இருக்கிற மோகம், அவருடைய பணம் பாதுகாக்கப்படணும் என்று இருக்குமெண்டா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுப்பாங்க, வச்சுக்கொள்ளுங்க, உங்களை தவிர வேறு பாதுகாக்கிறது யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால கட்டளை வந்துட்டு திகைத்து நின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான அமானிதங்கள் இருந்து, நம்பிக்கையாக கொடுக்கப்பட்டவைகள் இருந்துச்சு. சொன்னாங்க, நீங்க இதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன பொழுது முஷ்ரிக்கீங்க கேட்டாங்க, என்ன நீங்க ஊரை விட்டு போறீங்களா, எங்களை விட்டுட்டு போறீங்களா? என்ன ஸல்லல்லாஹு ரகசியமா தான் போனாங்க, சொல்லல. அதுக்கு பின்னால போற நேரம் நெருங்கின பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய படுக்கையில அமர வச்சிட்டு சொல்லிட்டு போனாங்க, இந்த பொருள்கள் இருக்குது, இது இவருடையது, இந்த பணம் இவருடையது, இந்த பை இவருடையது, இதை இவர்கிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமானியத்தை சரியா ஒப்படைச்சிட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க. அப்படி இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி அமானியத்துக்கு மோசடி செய்ய, என்னடா குர்ஆன் இந்த அமானியத்தை பாதுகாக்கிறத ரொம்ப வலியுறுத்தி இருக்கு, மோசடி செய்யறது ரொம்ப கண்டிச்சிருக்குது. எந்த அளவு கண்டா இந்த அமானியத்தை கண்ணியப்படுத்திக்கிற குர்ஆன். அல்லாஹ் குர்ஆன்ல இடத்துல சொல்லும் பொழுது, வ இம்மா தகாஃபன்ன மின் கௌமின் ഖിയാനതன் ஃபன்ஃபித் இலைஹிம் அலா ஸவா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ഖாயினீன். நீங்க ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறீங்க, ஒரு எக்ரிமெண்ட் பண்ணிக்கிறீங்க, இப்படி இப்படி நடப்போம், இப்படி நடக்க மாட்டோம், இப்படி செய்வோம் என்றெல்லாம் எக்ரிமெண்ட் பண்ணி இருக்கிறீங்க. இப்ப நல்லா விளங்குது, அவர் அந்த எக்ரிமெண்ட்டுக்கு மாறு செய்ய போறாரு, அவர் எங்களுக்கு சூழ்ச்சி செய்ய போறாரு, மோசமான முறையில் நடக்க போறாரு என்று நல்லா விளங்குனா இப்ப நாங்க யோசிக்க இயலாது, நாங்க ஒண்ணு செய்யலே மோசடி, அவன் தானே நினைக்கிறான். இப்ப எனக்கும் ஏழும் தானே, எனக்கு இவனுக்கு என்ன பாடம் படிப்பிக்கணும் எனக்கு தெரியும், இவன் செய்யட்டு நானும் செய்வேன்னு சொல்லி இருக்கேன். குர்ஆன் சொல்லுதோ அவங்களுக்கு விளங்குதா, அவங்க உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க, எக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க, மோசடி செய்ய போறாங்கன்னு விளங்குதா, ஃபன்ஃபித் இலைஹிம் அலா ஸவா, கூப்பிட்டு சொல்லுங்க, இப்படிதான் நம்பி உங்களோட இந்த உடன்படிக்கை எல்லாம் செஞ்சோம், உதாரணத்துக்கு நாங்க யுத்தம் செய்ய மாட்டோம், உங்களுக்கு எதிராக வாழ ஏந்த மாட்டோம், அந்த நேரத்துல யுத்த காலத்துல அதெல்லாம் சொன்னாங்க, அப்படிலாம் உடன்படிக்கை எல்லாம் செஞ்சு கொண்டாங்க. இப்ப விளங்குது அவங்க எதிராக சூழ்ச்சி செய்யறாங்க, தயாராகிறாங்க என்று விளங்குனா நீங்க மோசமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னாவது கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க உடன்படிக்கை முறிச்சு கொள்வோம், உங்களை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்கள எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றா அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ഖാயினீன், நம்பிக்கைக்கு மோசடி செய்யறவன அல்லாஹ் விரும்ப மாட்டான். இந்த அளவுக்கு எங்களுக்கு எதிராக வர போறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அமானியத்துக்கு மோசடி செய்யலாம். அமானியத்துக்கு மோசடி செய்யற யாருடைய பண்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிக்குகளுடைய பண்பு.
நயவஞ்சகக்காரருடைய பண்பு. இதா ஹதஸ கதப், பேசினா பொய். வைதா வஅத அக்லஃப், வாக்கு கொடுத்தா மாறு. வைது உத்மின் கான், நம்பப்பட்ட மோசடி. வைதா காஸம ஃபஜர், சின்ன வாய் தக்கங்கள், தர்க்கங்கள், சண்டை சச்சரவுகள் வந்தா அவருடைய வாயில இருந்து அசிங்கமான வார்த்தைகள் வெளியாகும். உம்மாவில் பேசுவார், வாப்பாவில் பேசுவார், அம்மனம் பாடுவார், தூசரமா என்னென்ன அசிங்கமான வார்த்தையெல்லாம் வருமோ எல்லாத்தையும் அள்ளி கொட்டுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுல ஏதாவது ஒன்று இருந்தா நிஃபாக்குடைய அடையாளம் இருக்குது. இவைகள் இருந்து முஸ்லிம், தொழுது நோன்பு பிடிச்சு தன்னொரு முஸ்லிம் என்று கருதின போதிலும் இந்த பண்புகள் யார்கிட்ட இருக்குமா முனாஃபிக், காலி சுத்தமான முனாஃபிக்னு சொன்னாங்க. பேசினா பொய் பேசுறார், இது நாவுடைய மோசடி. இவர் பேசுறது அவர் நம்புறாரு, ஆனா இவருக்கு தெரியுது நான் பொய் சொல்றேன். இவர் இந்த பொய்ய சொல்லி ஏமாத்துறாரு, இது வார்த்தையுடைய மோசடியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவரை நம்புறாரு, இவர பேச்சு, இவர உடுப்ப, இவர் நடக்கிறத பார்த்து நம்புறாரு, நம்பி கொடுக்கிறாரு, எடுக்கிறாரு, அது செய்யறாரு. இவரும் மாறு செய்யறாரு, இவர் மோசடி செய்யறார். வாக்கு கொடுக்கிறாரு, மாறு செய்ய, இப்ப தருவேன், இந்த டேட்ல நான் உங்களை சல்லி போட்டுருவேன். இவர் சொன்ன வார்த்தைகளை வச்சு அவரும் கொடுக்கிறார் சாமான். சில செக்ல சைன் பண்ண சொல்லையே தெரியும், சத்தியமா எனக்கு இந்த டேட்ல இவருக்கு சல்லி போடவே தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்றாரு. ஏ லேட்டா நான் தரமாட்டாரு இல்லையா, லேட்டா டேட்டா கொடுத்தா கிடைக்காது, இப்ப தந்துருவேன். இவர் நம்புறாரு, இது மோசடி, இது முனாஃபிக்குடைய அடையாளம். நான் இன்றைக்கு தாரேன், நான் இன்றைக்கு போயிருவேன், நான் இன்றைக்கு வந்து செய்யறேன் சொல்றாரா, நான் செய்யறாரு இல்லை. சொல்லும் பொழுதே நியத்தில் கொடுக்கணும், போகணும், எழும்பணும், இதங்கணும், ஒன்று இவருக்கு சிந்தனை இல்லை. அல்லாஹ் மன்னிக்கணும். சரி வாக்கு கொடுத்தோம், நான் இப்ப தார, அப்ப எங்களுக்கு உறுதியாக இருந்துச்சு, போட்டுறலாம், கொடுத்துறலாம், ஏற்பாடுகள்லாம் இருந்துச்சு. இப்ப ஏதோ அது தவறி போயிட்டுது, வர இருந்தது வராம போயிட்டுது. இப்ப ஒளிச்சோட மாட்டாரு, போன் நம்பரை மாத்த மாட்டாரு, அவரோட தொடர்பு கொண்டு நான் இப்படித்தான் சொன்னேன், இந்த டேட்டை தாரேன், இந்த நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு எனக்கு ஒரு தவணை தாங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படி என்று சொல்லி அவரோட பேசுவார். இல்லாம அவர் ஒளிச்சோடுவாராக இருந்தா, தலைமறைவாராக இருந்தா, இது முனாஃபிக். நம்புறாங்க, நம்பி எங்கள்கிட்ட வந்து சில விஷயங்களை பேசுறாங்க, நம்பி குடும்ப விஷயத்தை பேசுறாங்க, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுறாங்க, ஆலோசிக்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் கேட்டு போட்டு இவரை கூட்டாளி மாட்ட பாரு எப்படி வந்தா, இப்படியாமா பிரச்சனை, இப்படி இப்படி இருக்குது. இவர் நம்பி வந்து அவருடைய இரகசியங்கள் எல்லாம் சொல்லி இவரோட ஆலோசனை நம்புறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ஒருவர் உங்களோட பேசுறார், ஒருவர் உங்களோட பேசுறாரு, பேசும் பொழுது வலது பக்கம் திரும்புறார், இடது பக்கம் திரும்புறார், அங்கால பாக்குறார், இங்கால பாக்குறார், மரா பேசுறார், மரா அங்கால பாக்குறார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவருடைய பேச்சு அமானிதம், இதை யார்கிட்டையும் சொல்ல இயலாது. ஏன் இவர் அங்காலே இங்காலே பாக்குறாரு, இவர் பாக்குறாரு, ஏன் யாரும் இதை கேட்டுற கூடாது, இதை வேற யாரும் அவர் சொல்ல தேவையில்லை. இப்படி அங்கால இங்கால பார்த்து பார்த்து பேசுறவரே சொல்ல தேவையில்லை, இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இது அமானிதம் என்று சொல்ல கூட தேவையில்லை. அவர் அப்படி பார்த்து பேசுறாரா, அவர் பேசக்கூடிய பேச்சு அமானிதம், அதுக்கு மோசடி செய்யலாம், அது அம்பலப்படுத்துறது, அது 4 பேர் போய் சொல்றது, அவனோட குடும்ப குறைகளை போய் சொல்றது, இல்லாட்டி சந்தர்ப்பம் வர சொல்ல எல்லாத்தையும் எடுத்து விடுறது. சிலரோட நம்பி இப்படி பேச்சுவார்த்தைகள் நல்லவரை நினைச்சு நல்ல ஆலோசனை சொல்லுவாரு, அப்படி இப்படி சொல்லி அவரோட நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்றாரு, அவரை கவலை கஷ்டங்களை பகிர்ந்து கொள்றாரு. இப்ப அவருக்கு உதாரணத்துக்கு ஒரு தேவை வருது,
இவர்கிட்ட உதவி கேட்கிறாரு, இவரும் கடனை கொடுக்கிறார் தாங்க என்று சொல்லி. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் தனியே பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. எடுக்க சொல்ல நாளுக்கு மடிஞ்சு வந்து கெஞ்சி கிராவி வந்து எடுத்துட்டு போறாங்க. போனதுக்கு பிறகு கடன் கொடுத்தவர் நாளுக்கு மடிய வேண்டியதாய், கடன் கொடுத்தவரு அவரை கண்டு பயப்பட வேண்டியதாகி அந்த த்ரெட் பண்றாரு. என்ன சொல்றாரு? மிச்சம் அலட்டா இங்க தெரியும் தானே, எல்லாத்தையும் விட்டுருவேனா? என்ன சொல்றாரு? ஒரு நமானிதமா பேசினது, அவர்கிட்ட கதைச்சது உங்களோட எல்லாம் எனக்கு தெரியும், மிச்சம் தடமாறாதீங்க, மிச்சம் அலட்டினீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவேனா? நான் உதவில அது மோசடியா இல்லையா? அவர் நம்பி பேசினாரு, நம்பி தந்தாரு. இவரை கொடுக்கிறது எடுத்தது கொடுக்காத வரமிக்க அவர் சொன்னதை நான் வெளியில சொல்லிடுவேன் என்று சொல்லி பயம் காட்டுறாரு. இவரை பெரிய மோசடிக்கார யாரையும் முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் மிகவும் வலியுறுத்தி கூறுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தഖூனுல்லாஹ வர்ரசூல வதഖூனு அமானாத்திக்கும் வஅன்தும் தஅலமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க அல்லாஹ்க்கு மோசடி செய்யாதீங்க. அல்லாஹ்க்கு எப்படி மோசடி செய்யுது? அல்லாஹ்க்கு எப்படி மோசடி செய்யுது? நாங்க எல்லாம் ஆலமுல் அர்வாஹ்ல இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு கேள்வி ஒன்று கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், அலஸ்து பிரப்பிக்கும், நான் அல்லவா உங்களோட ரப்பு? என்ன சொன்னா? காலு பலா, நீதான் எங்களோட ரப்பையா? இப்ப பாக்குறதுக்கு தான் அல்லாஹ் துனியால அனுப்பிக்கிறான், தந்த வாக்கு நிறைவேற்றாரா? என்ன நம்பி வாழ்றாரா? யாரை நம்பி வாழ்றாரு? ரப்பன்னு சொன்னா ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, சிரமம் வரும் பொழுதோ யாரின் பக்கம் எங்களை சிந்தனை போகுதோ அதுதான் ரப்பு. ரப்பின் பக்கம் போகுதா? படைச்ச ஹாலிக்கின் பக்கம் போகுதா? அல்ஹம்துலில்லாஹ். மக்லூக்கின் பக்கம் போகுதா? அப்ப நாங்க யார ரப்பா வச்சிக்கிறோம்? அல்லாஹ் முஷ்ரிக்கீங்களை பத்தி சொல்லும்போது அர்பாப மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத ரப்புகளை அவங்க வச்சினாங்க. காபத்துல் எத்தனை சிலை? எதுக்கு? மழை வராட்டி உண்டு, கடனுக்கு உண்டு, நோய்க்கு உண்டு, கஷ்டத்துக்கு உண்டு, அவங்க சிலைகளா செஞ்சு வச்சிருந்தாங்க. இன்றைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர சொல்ல எங்கட சிந்தனை யாரின் பக்கம் போகுது? யார நாடுறோம்? யார நம்புறோம்? ரப்பிடத்துல கையேந்துறோம். நான் சொல்ல வரையில நீங்க அதுக்காக யார்ட்டையும் போக கூடாது, எடுக்க கூடாது, பேசக்கூடாதுங்கிறது சொல்ல வரையில. எங்கட ஒவ்வொருத்தர் நாங்க எங்கட உள்ளத்தை பார்த்தா சரி, இது ரப்பிட புறத்துல இருந்து வந்திருக்குது, இது ரப்பிட கேட்டுதான் சோட் பண்ணணும். 2 ரகா தொழுது ரப்பிட கேட்டிக்கிறோமா? ரப்பிடைய கட்டளை எந்த அளவுக்கு நாங்க பேணி நடக்கிறோம்? தொழுகையோட விஷயத்துல எப்படி இருக்கிறோம்? தொழுகையை பேணி தொழுகிறோமா? தொழுகையை சரியா தொழுகிறோமா? பேணி தொழுகிறோம் இல்லையா? மோசடி செய்யறோம். சரியா தொழுகிறோம் இல்லையா? மோசடி செய்யறோம். ஜகாத் கொடுக்கிறோமா இல்லையா? கொடுக்காட்டி மோசடி செய்யறோம். சரியா கொடுக்கலையா? அப்பயும் மோசடி செய்யறோம். நாம பிடிக்கிறோமா இல்லையா? பிடிக்காட்டி மோசடி. சரியா பிடிக்கிறோமா? என்ன மாதிரி செய்யறோம்? சகோதரர்களே, இதைத்தான் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்க்கு மோசடி செய்யாது. நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யறது அல்லாஹ்க்கு செய்யற மோசடி. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யறது அல்லாஹ்க்கு செய்யற மோசடி. அல்லாஹ் வானாம் என்று சொன்னதை செய்யறது மோசடி. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளை செய்யறது, அதுல ஈடுபடுறது, அதுக்கு உதவியா இருக்கிறது மோசடி. லா தഖூனுல்லாஹ் வர்ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வாழ்க்கையில எடுத்து நடக்க சொன்னாங்களோ, வழிகாட்டினாங்களோ, நபியோட சுன்னாக்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது, அது நாங்க பாதுகாக்கிறோம். மாற்றமான முறையில செய்யறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு உண்ண சொன்னாங்க, எவ்வாறு பருக சொன்னாங்க, எவ்வாறு ஆடை அணிய சொன்னாங்க, எவ்வாறு குடும்ப வாழ்க்கை சொன்னாங்க, எப்படி பிள்ளை வளர்க்க சொன்னாங்க, எப்படி வியாபாரம் செய்ய சொன்னாங்க, உடைய திருமணங்களை எப்படி ஆக்கிக்கொள்ள சொன்னாங்க, இதுக்கு மாற்றமான முறையில செய்யறது மோசடி. ஹதீஸுக்கு மாறு செய்யறது மோசடி. சஹாபா ரலியல்லாஹு அஜ்மஈன் எவ்வளவு பேணுதலாக இருந்தாங்கடா. ஒரு தடவை
ஒரு சஹாபாக்கள் வெளியில வாராங்க, தெருவுல சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அதுல வந்த சஹாபியோட ஒரு பிள்ளைய விளையாடுறார். என்ன விளையாட்டு? விரல்ல கல்ல வச்சு சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த விளையாட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டாம், இது எந்த ஒன்றை வேட்டையாடலாம், எதிரியை இதால எதிர்க்கலாம், இப்படி சுண்டி விளையாட இது கண்ணை கொண்டு போயிடும், பல்ல உடைச்சிரும், அதனால இந்த விளையாட்டு விளையாடாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி வந்து தன் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வாங்க, இதுக்கு பிறகு விளையாட வானாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானான்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 தினம் கழிச்சு பாக்குறாங்க, திரும்பவும் அதே மகன் அதை வச்சு விளையாடி கொண்டு வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானாம்னு சொல்லிக்கிறான், நீ செய்றாயே, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா இது அவனோட கதைக்கவே மாட்டேன். மகன் செஞ்ச பாவம் என்ன? களவெடுத்தாரா, கொலை செஞ்சாரா, தொலை மாட்டேன்னு சொன்னாரா, இல்லாட்டி வாப்பாக்கு எதிர்த்து பேசினாரா? ஒண்ணு செய்யல. அவர் செஞ்சது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானாம் என்று சொன்னதை நீ திரும்ப செய்கிறாய், நீ நபிக்கு மாறு செய்கிறாய், நபியுடைய சுன்னாக்கு நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறாய். இது மோசடி. அதான் அல்லாஹ் தடுக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தഖூனுல்லாஹ வர்ரஸூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ சொன்னாங்களோ தெரிஞ்சு கொண்டு மாறு செய்யறது. இன்னைக்கு நாங்க தெரியாமையா சுன்னத்துகளை எல்லாம் விடுறோம், தெரியாமல சுன்னத்தை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிறோம். புதைக்கிறது மாத்திரமல்ல, சுன்னத்தை கிண்டல் பண்றது யாரு? இன்னைக்கு அந்நியவங்களா? களிமா சொன்னேன், எங்கடவங்க தாடியை கிண்டல் பண்றதும், ஃபர்தாவை கிண்டல் பண்றதும், நபிய சுன்னாக்களை கிண்டல் பண்றது யாரு? மிஸ்வாக் யாரு? அந்நியவ ஆய்வு செஞ்சு வெள்ளக்கார அதுல பிரயோசனத்தை சொல்றான். இதால இன்னென்ன நலவுகளுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. இது மோசடி இல்லையா? இது நபியோட வார்த்தைகளுக்கு மோசடி இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், லா தഖூனுல்லாஹ வ தഖூனு அமானாதிகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், பாஞ்செடுத்த பொறுப்பு, பறிச்செடுத்த பொறுப்பு, சண்டை பிடிச்செடுத்த பொறுப்பு, கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் தெரிஞ்சு அதுக்கு மோசடி செஞ்சிடாங்க. உங்களை ஒரு கேஷியர்ல உட்கார வச்சிக்கா அமானிதம், யாரும் பார்க்கல, இது கூட என்னதான் விளங்க போதோ? இல்ல, மோசடி, அநியாயம், பாவம், ஹராம். பொறுப்பு தரப்பட்டீங்க, அது மஸ்ஜிதுடைய பொறுப்பாக இருக்கலாம், மதரசாவுடைய பொறுப்பாக இருக்கலாம். பொறுப்பு அமானிதம், செய்யலாட்டி நான் கொடுத்துறோனும், இருக்கிறனா சரியா செய்யணும். அது ஒரு ஆசானாக இருக்கலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார், பொறுப்புகள், குடும்பத்துக்கு பொறுப்பு, மனைவிக்கு பொறுப்பு. குல்லுக்கும் ரா வ குல்லுக்கும் மஸ்ஊல் ரஇயத்தி. நீங்க பொறுப்புடைய, உங்களோட பொறுப்பை பத்தி கேட்கப்படும். பொறுப்பு கொடுக்கப்பட்டீங்க. அல்லாஹ் அமானிதமா மனைவியை தந்திக்கிறான், அமானிதமா பிள்ளையை தந்திக்கிறான். இதெல்லாம் அமானிதம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த எடுத்த பொறுப்புல, பறிச்செடுத்த பொறுப்புல, கேட்டெடுத்த பொறுப்புல, கொடுக்கப்பட்ட பொறுப்புல மோசடி செய்வோமாக இருந்த அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட வெறும் இபாதத்தால லேசா சொர்க்கம் போகல. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன். அவர்களை நிறுத்துங்க. தொழுகை நல்லம், நோன்பு நல்லம், ஜகாத் எல்லாம் நல்லம், ஆனா அவங்க பொறுப்பை சரியா செய்ய. அமானியத்துல மோசடி செஞ்சாங்க, நம்பிக்கை துரோகமா நடந்து கொண்டாங்க. இந்த பொறுப்புகளை பத்தி அவங்கள்ட்ட கேட்கணும். நிறுத்துங்க அவங்க விசாரணை. இதுக்கு பதில் சொல்லாம போவேலா சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால இந்த அமானிதம் பேணி பாதுகாக்க கூடியவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது முஃமின்களுடைய அடையாளம், முஃமின்களுடைய குவாலிட்டி அல்லாஹ் சொல்றான். முஃமின்கண்டா யார்?
மூமின்கிட்ட என்னென்ன நல்ல பண்புகள் இருக்கும்? அது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. எப்படியாப்பட்ட மூமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர் தொழுகையில குஷூவோட தொழுவாங்க. மூமின்கிட்ட தொழுகை எப்படி இருக்கும்? தொழுகையில தக்பீர் கட்டா ரப்புடைய சிந்தனை, வேறொரு சிந்தனை வராது. சலா கொடுக்க வரையும் ரப்புடைய சிந்தனையோடு தொழுவாங்க. காஷின் காயிஃபீன், பயந்தவர்களாக உள்ளச்சத்தோடு. இதான் மூமின்களோட தொழுகை. நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்துல கையை வச்சு யோசிப்போம், எங்களோட தொழுகையோட நிலைமை எப்படி? தக்பீர் கட்டத்தை சலாம் கொடுக்க வரையும் ரப்புடைய சிந்தனையோட தொழுவுறேன். இல்லாட்டி எப்படி இருக்கேன் தொழுகை? இல்ல எல்லாத்தையும் அதுல வச்சு தான் நான் பிளான் பண்றேன். பெய்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இதுல வச்சு தான் பிளான் பண்றேன். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. மூமின்கள் தேவையில்லாத விஷயத்துல தலையை போட மாட்டாங்க. துனியா ஆகிறது பிரயோஜனம் இல்லை. சும்மா அங்கிங்க போறத தலையை போட்டு ஊத்தி ஆகிக்கொள்ள மாட்டாங்க. தேவையில்லாத விடயத்துல மூமின்கள் ஈடுபட மாட்டாங்க. والذين هم للزكاة فاعلون, மூமின்கள் ஜகாத்தை சரிவர நிறைவேற்றுவாங்க. இந்த ஆயத்திறங்க மக்காலே ஜகாத் கடமை ஆயிட்டு மதீனாலே இங்க என்ன ஜக்கா? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஜகாத் கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாலே பணத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதான் இங்க சொல்லப்படுகிறது என்றும், இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர் இங்க ஜக்கான்னு சொல்லப்பட்ட மூமின்களோட உள்ள பரிசுத்தமாயிருக்கு. உள்ளத்துல வஞ்சகம், பொறாமை, கபடம், குரோதம், பழி தீக்கிற தன்மை இதுகள் ஒன்று மூமின் உள்ளத்தில் துப்புரவாய். والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون, மர்மஸ்தானத்தை ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வாங்க. பாவமான இந்த செயல்களை ஈடுபட மாட்டாங்க, நெருங்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் விபச்சாரத்தை பத்தி சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்ய வேணாம்னு சொல்லல, விபச்சாரத்தை பக்கம் நெருங்கிரே வேணாம். எங்க போறதுனால, எங்க இருக்கிறதுனால, யாரோட போறதுனால, எங்க போய் தங்குறதுனால பாவங்கள் நிகழுமோ அதை விட்டு மூமின்கள் தவிர்த்து கொள்வோம். إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. மனைவிமார்கள் வழக்கரங்கள் சொந்தமாகிக் கொண்ட அடிமைகளை விடயத்தில் அவர்கள் நிந்திக்கப்பட மாட்டார்கள். والذين هم لأماناتهم وعهدهم راعون, மூமின்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க, அமானிதங்களை சரிவர பாதுகாப்பாங்க. அமானியத்துக்கு மூமின் மோசடி செய்ய மாட்டாங்க. முனாஃபிக் மோசடி, வாக்கு கொடுத்தா மாறி, நம்பப்பட்டா மோசடி. இங்க குர்ஆன் சொல்லுது வல்லதீனஹும் லிஅமானாத்திஹி வஅஹ்திஹிம் ராஊன், கொடுத்த வாக்குகளை பாதுகாப்பாங்க, அமானிதங்களை பேணி பாதுகாப்பாங்க, வாக்குக்கு மாறு செய்ய மாட்டார் மூமின். والذين هم على صلواتهم يحافظون, தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது வருவாங்க. மூமின் தொழுகைக்குள்ள வந்தா ரப்பட சிந்தனை, தொழுகையிலிருந்து வெளியில போனா தொழுகையோட சிந்தனை. இங்க பயணம் போறாரு, அவருக்கு முதலாவது தலைக்கு ஒரு தொழுகை. நான் இங்க போறேன், எப்படி தொழுவுறேன், எங்க தொழுவுறேன், நான் எவ்வளவு தூரம் பயணம் போறேன், எனக்கு ஜம்மு காஷ்மீர் செய்யலுமா, அப்படி இல்லாட்டி நான் எங்க இந்த தொழுகையை நிறைவேற்றுறேன், போவோம் பெய்து பார்ப்போம் அப்படின்னு போக மாட்டார். தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது வருவாங்க. உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் அனந்தரக்காரர்கள். எதனுடைய? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய அனந்தரக்காரர்கள். அனந்தரமனா இன்னொருத்தர் இருக்கிற சொத்து இன்னொருத்தர் வருது, அனந்தரமன் செய்யுங்க. அல்லாஹ் அனந்தரமன் சொல்றான். ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் சுவர்க்கத்துல ஒரு இடம் உண்டு, நரகத்துல ஒரு இடம் உண்டு. இங்க தவறு செஞ்சு, பாவம் செஞ்சு, குற்றம் செஞ்சு அவர் நரகத்துக்கு போய்த்தாருண்டா அந்த இடம் ஃப்ரீயா. ஆல்ரெடி இந்த குவாலிட்டி எல்லாம் இருந்தா இவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவர். இவர் இடத்தோட சேர்த்து அல்லாஹ் மற்றவர் இடத்தை இவர் கொடுக்கும். இந்த குவாலிட்டி உள்ள
அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசிப்போம். அமானியத்தை நிறைவேற்றினா உறுப்புகள் அமானிதம், அது தனியே பேசணும். ஒரு உறுப்பை பத்தி தனியே பேசலாம். உறுப்புகள் அமானிதம். எங்கடேன்னு சொல்லி நினைச்சதை பார்க்கலாம். ஏண்ட நான் வந்து நினைச்சதை பேசலாம். ஏண்ட காலை நினைச்ச இடத்துக்கு போகலாம், தடுத்த இடத்துக்கு போகலாம், தடுத்ததை தொடையலாம், பிடிக்கலாம், பார்க்கலாம். அமானிதம் என்ன? ஒருவர் தந்துட்டு அவர் விரும்பின நேரம் கேட்பார், தாங்க. அவருக்கு ரைட் இருக்குது. உதாரணம், அந்த பெண்ணை தாரவங்கள்ட்ட தந்த சொல்ற நீங்க சைன் மட்டும் தான் பண்ணணும், வேற ஒன்னும் செய்யக்கூடாது, யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னா நீங்க வேற விடயங்களை எழுதுறது இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு அமானியத்துக்கு மோசடி. எனக்கு ரைட் இருக்குது, அந்த பேனை எடுக்க சொல்ல நீங்க என்ன செஞ்சீங்க, வேற ஏது எழுதுனீங்களா, யார்கிட்டையும் கொடுத்தீங்களான்னு கேட்கலாம். ஏண்டு அல்லாஹ் இந்த உறுப்புகளை பத்தி குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலைக கான அன்ஹு மஸ்ஊலா, இந்த பார்வை, கேள்வி, இத பத்தி உங்கள்ட்ட விசாரிக்கப்படும். அப்ப எங்களுக்கு சொந்தம் இல்லை, எனக்கு விசாரணை இருக்கு. என்னத பார்த்தா, ஏன் பார்த்தா, என்னத பேசினா, ஏன் பேசினாய், என்னத தொட்டா, ஏன் தொட்டாய், குர்ஆன் சொல்லுது. இதுக்கு விசாரணை இருக்கு. அப்ப மோசமானதுல ஈடுபடுறது அமானியத்துக்கு மோசம். அடுக்கிக் கொண்டே போலாம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும், நான் இந்த அமானிதங்களை எப்படி பேணி நடக்கிறேன். இந்த நிலைமையில மௌத்து வந்தா எனக்கு என்னவா? பொருளுக்கு மோசடி செய்யறேனா, அமானிதமா தந்தைகளுக்கு மோசடி செய்யறேனா, நம்பி தந்தாங்க அதுல நான் எப்படி நடந்து கொள்றேன், நம்பி சொன்னாங்க இதுல நான் எப்படி நடந்து கொள்றேன், இந்த தந்த பொறுப்புகள், எடுத்த பொறுப்புகளை சரியா செய்யறேனா, இந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றணும்னா, வெறுமனைய பெயர் புகழ் அல்ல பொறுப்பால் கிடைக்கிறது. இதை என்னால செய்யலுமா, சரியா செய்யறேனா, நாளைக்கு இதுக்கு நான் பதில் சொல்லணுமே. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை நாம் சிந்திச்சு சரியான முறையில் அமானியத்தை பேண சொல்லி முடிக்கிறேன். அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செஞ்சா நன்மை. அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார், அவரை பாதுகாக்கிறதுக்கு பேசி பேசி கதைச்சி அவரை பாதுகாத்தா நன்மை. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் வலா தகுன் லில் காயினீன ஹஸீமா, மோசடிக்காரனை பாதுகாக்கிறதுக்காக இது பரிந்து பேசாதுன்னு சொல்றாங்க. மோசடிக்காரன் அநியாயம் மோசடி, அமானியத்துக்கு மோசடி செஞ்சு இப்படி நடந்து கொள்றவங்களை பாதுகாக்கிறதுக்காக பரிந்து பேசவானா, அவர்களை பரிசுத்தப்படுத்தி பேசவானா, அவர்கள் அமானியத்துக்கு செஞ்ச மோசடிக்குரிய தண்டனையை அனுபவிக்கிறாங்களா பார்த்துக்கிட்டே வேண்டிய, அவரை பாதுகாக்கிறதுக்கு நீங்க போயிட்டு பரிந்து பேசவானான்னு சொல்ல போறோம். அப்ப யோசிங்க, மோசடி எவ்வளவு பயங்கரமா, மோசடி அவ்வளவு பயங்கரமானது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதங்களை சரியாக பேணி பாதுகாத்து நடக்கக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்க அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாயத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள், ஆபத்துகள், விபத்துகள் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அமானியத்தை பேணி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக, அமானியத்துக்கு மோசடி செய்யக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததிகளை நீ ஆக்கி விடாத ரஹ்மானே. யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அந்த கஸால பலஸ்தீன்ல எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்குதோ யா அல்லாஹ் அந்த முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவர்களை பாதுகாப்பாயாக, உயிர்களை உடைமைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. உண்ட முடிவுல ஹிதாயத் இல்லைண்டா யா அல்லாஹ் அழிச்சு விடுவாயாக. பின்னால் வரக்கூடிய பாடம் படிக்கும் பொருட்டு உன்னுடைய அதாபை இறக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், உனக்கு எந்த ஒன்றும் மறைவாக இல்லை யா அல்லாஹ். தாயை இழந்து, தந்தை இழந்து, உறுப்புகளை இழந்து யா அல்லாஹ், சொத்து செல்வங்கள், வீடு வாசலை இழந்து நிற்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு உதவி செய் யா அல்லாஹ், அவர்களுக்கு ஆறுதலை கொடு யா அல்லாஹ், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ், மரணிச்சவர்களுக்கு யா அல்லாஹ் ஷஹதாக்களுடைய பாக்கியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட முடிகள் நல்லதாக்கி வை யா அல்லாஹ். நாட்டில் அனைத்து மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ உதவி செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த
இந்த மஸ்ஜிதை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் அழகான முறையில் இந்த வேலை வெட்டியெல்லாம் நடந்து முடிவதற்கு நீயே உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் இதுக்காக யாரெல்லாம் உடலால பொருளால நேரத்தால என்னென்ன ரீதியிலே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, ஆஃபியத்தை கொடுப்பாயாக, நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் கொடுப்பாயாக. மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக. கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட எங்களுடைய உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிமார்கள் சித்திகள் ஷுஹதாக்களோட வீட்டிற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.